ஒரு பிச்சைக்காரன் ஒரு ராஜாவின் இடத்துல பிச்சை எடுக்க போகிறான். அரண்மனைக்குள்ள போய் ராஜாவே ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த ராஜா ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்காம அந்த பிச்சைக்காரனை, அந்த வாலிப பிச்சைக்காரனை தன்னுடைய மகனாய் மாற்றி விடுகிறார். அந்த பிச்சைக்காரன் நன்றி கடனை 2 காரியங்களை ராஜாவுக்கு செய்யலாம். ஒன்று, ராஜாவை பார்க்கும் போதெல்லாம் ராஜாவே நான் பிச்சைக்காரனா இருந்தேன், ஒண்ணு இல்லாம இருந்தேன், இன்னைக்கு உங்களுடைய மகனா என்னை மாற்றிட்டீங்க, உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஓயாம சொல்லி கொண்டிருக்கலாம். இரண்டாவது, அந்த ராஜகுமாரனாய் மாறின பிச்சைக்காரன் என்ன செய்ய முடியும்னா, போற வரவங்கிட்ட அவன் பார்க்கிற அத்தனை பேர்கிட்டையும் ராஜா ரொம்ப நல்லவர், நான் ஒரு காலத்துல பிச்சை எடுத்து கொண்டு இருந்தேன், அவரை பார்க்க வந்தேன், இன்னைக்கு என்ன ராஜகுமாரனை மாட்டிட்டாரு, ஓ அவர் நல்லவர், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு ரொம்ப பெருசுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதுதான் அவன் தன்னுடைய ராஜாவுக்கு செய்கிற நன்றிக்கடன். அது போல நீங்களும் நானும் ஒரு காலத்துல அந்த காலத்துல பாவத்துல, அசுத்தத்துல, வருத்தத்துல, பிசாசின் பிடியில, பயத்துல, திகில, விக்கிர ஆராதனை மூழ்கி இருந்த உங்களை தேடி, என்னை தேடி இயேசு வந்து ரத்தத்தை சிந்தி மரித்து நரகத்துக்கு சென்ற 3 நாள் உயிரோடு எழுத ரத்தத்தால் உங்களை என்னையும் கழுவி பரிசுத்தமாய் மாற்றி உங்களை என்னையோட பிள்ளையை மாற்றினார். எத்தனை பேர் முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துவேன், இரண்டாவது அவரை பற்றி சொல்லுவேன், அது என்மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் சொல்றீங்க?